ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னென்ன பார்க்கணும், அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டீலருக்கு தானே தெரியும். கண்டிப்பா. நம்ம எல்லாமே யூடியூப் மூலமாகவும் எல்லாம் ப்ளே ஸ்டோர்லேயுமே நம்ம கற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லம்சமாக இருந்தாலும் சரி, அல்லது எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். அது நீங்கள் மார்க்கெட்டை பற்றி தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பேசிக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஸ்டாக்னா பிஇ பார்க்குறோம், இந்த சிஏஜிஆர் பார்க்குறோம், சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட்டு இதெல்லாம் பார்க்குற மாதிரி, அந்த இயர் ஹை இயர் லோலாம் பார்க்குற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில சாராம்சங்கள் இருக்குது. ட்ரேடிங்க்கு எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதை விட இதில் ரிஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கேன் டூ த ஜாப். பட் அது நிறைய நீங்கள் படித்து டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அது 10% உங்களுக்கு எதிர்பார்த்தது கொடுக்குமா அப்படிங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் இது மட்டும் கொடுக்குமான்னு கேட்குறதுக்கும் உத்தரவாதம் இல்லை. எல்லாமே சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டு கடைசியில் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ நான் தப்பு இல்லைப்பா, எனக்கு தெரியாது, மார்க்கெட்டு தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தை